வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதில் இது வந்து தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி 2 பார்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சைட் பை சைடாக ஆப்டிடியூடுமே பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கோடிங் அண்ட் என்கோடிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங் அண்ட் என்கோடிங் தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ரீசனிங் கொஷின் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம 2 வீடியோ பார்த்துருக்கோம். நிறைய இந்த கோடிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கோடிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன கோடிங் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே கொடுத்துருக்கதை வந்து கரெக்டாக எழுதுங்க. எழுதுனாதான் நமக்கு என்ன லாஜிக் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ அல்ஜீப்ரா அப்படிங்கிறதுக்கு பதிலாக PKHDCQBன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு அடுத்து பி வருது. ஸோ அடுத்த லெட்டரே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கேனா ஐஜேகே எல்லு தான் வரும். ஆனால் எல்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நெக்ஸ்ட் லெட்டர், இது வந்து ப்ரீவியஸ் லெட்டர். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர், நெக்ஸ்ட் லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர், நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. அப்போ இதுதான் லாஜிக்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜியோமெட்ரிக் எழுதலாமா? ஜியோமெட்ரியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் எப்படி ஃபஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் லெட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எழுதணும். ஜிக்கு அப்புறம் ஹச், இக்கு முன்னாடி டி வரும். அடுத்து ஓபி, எம்முக்கு முன்னாடி IJKLM, ஸோ எல் வரும். இக்கு அப்புறம் எஃப், டிக்கு முன்னாடி எஸ், ஆருக்கு அப்புறம் எஸ், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? HDPLFSSX ஆப்ஷன் பியில் வருது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது. எப்பயுமே அவங்க கொடுத்துருக்க கோடில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கோடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்மாஸ் ரூல் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு கொஷின் சொல்லலாம். ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சிம்பிளுக்கு பதிலாக வேற ஒரு சிம்பிளை இவங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சிம்பிளுக்கு பதிலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். 14 மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளை, ஸோ மல்டிப்ளிகேஷன். அடுத்து 10, இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுக்கோம். அடுத்து 4, டிவிஷனுக்கு பதிலாக மைனஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ மைனஸ் 16. அடுத்து ப்ளஸுக்கு பதிலாக டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ டிவிஷன் 8. இப்போ இதில் எதை ஃபஸ்ட்டு செய்யணும்? பாட்மாஸ் ரூல் போடுங்க. பாட்மாஸில் வந்து ப்ராக்கெட் அண்டு ஆஃப் வந்து கிடையாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன வருது? டிவிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ சிம்பிளோடு சேர்த்து பண்ணுங்க. -16/8 என்ன வரும்? 4 8 8 2 16, ஸோ -2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? 14 × 10 + 4 -2ன்னு மாறும். அடுத்து டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் வரும். மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 140 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 140 + 4 -2. ஸோ டிவிஷனும் முடிச்சிட்டோம். அடுத்து அடிஷனுக்கு வரோம். ஸோ அடிஷனில் 144ன்னு கிடைக்கும். அடிஷனும் முடிச்சாச்சு. அடுத்து ஒன்று தான் சப்ராக்ஷன். 144 - 2 வந்து 142. ஆன்சர் வந்து 142. நீங்கள் இந்த ஆர்டர்லேயே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த கிவன் லெட்டர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர் ஃபாலோயிங் பிட்வீன் C and 5? அதாவது என்னன்னா, சரியாக C and 5க்கு நடுவே வரும் எழுத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி லெட்டர் ஃபாலோயிங் பிட்வீன் C and 5. ஸோ சிக்கும் 5க்கும் இடையில இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் எடுக்கணும். ஸோ லெட்டர்ஸை மட்டும் எடுங்க. DZYPMKS இவ்வளோதான் லெட்டர்ஸ். மற்றெல்லாம் சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ், அதை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இதில் மிட்வே எதுன்னு பார்க்கணும். இதில் எது மிட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 போச்சுன்னா சென்டரில் என்ன இருக்குது? P. ஸோ ஆன்சர் இதுக்கு P.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்டு பிலோ த வேர்டு, இப்போ ஹைட் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி கீழே வந்து மிரர் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன லெட்டராக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, மிரர்னா லெஃப்ட், அதாவது நீங்கள் இந்த சைடு வச்சுருந்தீங்க நமக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கும். அதே மாதிரி சைடில் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கும், தலைகீழாக மாறி இருக்கும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கீழே வச்சுருக்காங்க. ஸோ கீழே வைக்கும்போது இந்த லெட்டரை அப்படியே இப்படி கீழே மாற்றுங்களேன். ஸோ இதை வந்து கீழே மேலே மட்டும் மாறி இருக்கும். கீழே மேலே மாறினா அதே ஹச் தான் வரும். அதே மாதிரி ஐக்கும் அதே தான் வரும், டிக்குமே அதே தான் வரும். கீழே மேலே மட்டும் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் மாறுது. ஸோ அப்படின்னாலும் அதே தான் வரும். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறலை, டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் மாறுது. ஸோ அப்படிங்கிறப்போ அதே ஹைடுங்கிற வேர்டு தான் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்லியிருக்கிறது வந்து மேல இருந்து, அதாவது கீழே இருந்து கமலோட பொசிஷன் வந்து 7வது இடம். 7வது இடம். மேல இருந்து சுரேஷோட பொசிஷன், சுரேஷ் தானே, சுரேஷோட பொசிஷன் வந்து 9வது இடம். டோட்டலாக 35 பேர் இருக்காங்க. சென்டரில் யார் இருக்கா? ரமேஷ் இருக்காரு. ஸோ இந்த ரமேஷோட பொசிஷன் தெரிஞ்சாதான் ரமேஷ்லேருந்து கமல் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த என்ன பண்ணுறோன்னா இந்த டோட்டல் 35லேருந்து இந்த 9ஐயும் 7ஐயும் கழிக்கலாமா? 9 + 7 அப்படிங்கிறது 16. இந்த 16 இதுலேருந்து கழிச்சோம்னா இடையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். 19 பேருன்னு வரும். அப்போது சுரேஷுக்கும் கமலுக்கும் இடையில, சுரேஷுக்கும் கமலுக்கும் இடையில 19 பேர் இருக்காங்க. அண்ட் அதுக்கு சென்டரில் தான் யார் இருக்கா? ரமேஷ். எக்ஸாக்ட்லி சென்டர். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ரமேஷ் இஸ் பிளேஸ்டு எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் த 2. அப்படிங்கிறப்போ இங்கே 8 பேர், இங்கே 8 பேர் இருந்தால் தான் நடுவில் ரமேஷ் 1 வரும். ஸோ டோட்டலாக 9 பேர், 8 பேர் கிடையாது, 9. 9 9 18. இது 1, ரமேஷோட பொசிஷன் 1. ஸோ 19. ஸோ டோட்டலாக என்ன வந்துடும்? நடுவில், அதாவது சுரேஷ்க்கும் ரமேஷ்க்கும் இடையில 9 பேர் இருக்காங்க, சுரேஷ்க்கும் கமலுக்கும் இடையில 9 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரமேஷ்ல இருந்து கமலோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரமேஷ் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா நடுவில் 9 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 10. ஓகேவா? இல்லை அப்படின்னா ரமேஷை நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் 9 + கமலோட பொசிஷன் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டலாக ரமேஷ்லேருந்து 10th பொசிஷனில் தான் கமல் இருக்காரு. ஸோ ஆன்சர் இதுக்கு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா MAT மேட் அப்படிங்கிறது 216 கொடுத்துருக்காங்க. HAT கேட்டை வந்து 116 கொடுத்துருக்காங்க. சன்னுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், எம்முக்கு 2 வரும், ஏக்கு 6, டிக்கு 0. மேட்ச் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணல, ஆர்டரில் கொடுக்கல. ஏதோ ஒரு MATக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் 260 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ABCD இருக்குல்லையே, அதுக்கு 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுருங்க. இப்போ MAT. ஸோ எம்மோட வேல்யூ என்ன? 13. ஏவோட வேல்யூ என்ன? 1. டீயோட வேல்யூ என்ன? டீயோட வேல்யூ 20. ஸோ இப்போ இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், கரெக்டாக 260 வரும். ஓகேவா? வருதா? வருது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேல்யூஸை ஃபுல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ HAT கேட்டுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி 1, இது 20. ஹச்சோட வேல்யூ வந்து 8. 8 × 216. ஸோ 160 வருதா? அப்போ இதுதான் லாஜிக். அப்போ சன்னுக்கு எழுதணும் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 19, யூவோட வேல்யூ 21, என்னோட வேல்யூ 14. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5586 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அனிமல்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படின்னா ஆன்லைன் என்ன? ஸோ இந்த அனிமல்ஸையும் இதையும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அப்படியே ரிவர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்களா? SLAMINA, அவ்வளோதான். ஸோ அப்போ கொடுத்துருக்க விட ரிவர்ஸ்லேருந்து எழுதினோம்னா ஆன்சர் வந்து ஆன்லைனுக்கு பார்த்தீங்கன்னா
LNOன்னு வரும். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ M என்பவர் Nஇன் மகள், என்னோட மகள் M. ஸோ இவங்க ஃபீமேல். ஓகேவா? ஸோ இல்லைன்னா டாட்டர் இப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க டாட்டர். அடுத்து Nஇன் மகன் O, என்னோட மகன் யாரு? O. இது வந்து சன்னு. அடுத்து மற்றும் O Pயின் அப்பா ஆவார். Pயோட அப்பா. அப்போ இவருக்கு ஒரு பையன் இருக்கு, பையனோ பொண்ணோ, ஒரு என்னது பையனோ பொண்ணோ இருக்கு, அதுதான் P. Pயின் அப்பா ஆவார். P மற்றும் Nஇன் தொடர்பு என்ன? ஸோ Pக்கும் Nக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, Pயோட அப்பாவோட அம்மாவோ அப்பாவோ, அப்போ என்ன அர்த்தம்? பாட்டியோ தாத்தாவோ. இவங்களோட ஜெண்டர் நமக்கு தெரியாது, ஏன்னா ஜெண்டர் இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஜெண்டர் சொல்லியிருக்காங்க, இவர் ஆண் இவர் பெண்ணுன்னு, இவங்க பெண்ணுன்னு. ஸோ Pக்கும் Nக்கு தான் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ Pயோட பாட்டியோ தாத்தாவோ. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், பாட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால பாட்டின்னு டிக் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாட்டி கொடுக்காம கிராண்ட் ஃபாதர் தாத்தான்னு கொடுத்துருந்தாலும் ரைட்டு தான், தாத்தா இருக்கிறக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்களோட ஜெண்டர் இங்கே நமக்கு கிளியராக கொடுக்காதனால நம்ம அதை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.